வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்பிள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆண்டிவட்டியில் சக்கரை மில்லுன்னு சொல்லுவாங்க. ராஜஸ்ரீ மில்ஸ். இந்த மில்ஸு லொக்கேட் ஆகிற ரோடுங்க அது. நல்லா ஒரு ஆண்டிவட்டி ரோடு, பெரிய உள்ள ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியே வந்தோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து ரீச் ஆகிடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இதாங்க மெயின் ரோட்டில் பாருங்கள். மெயின் வியூ இதாங்க. வண்டியில் படம் பிடிச்சது நீங்கள் பாருங்கள். இதே உங்களுக்கு ஃபுல் ரோடு பேசுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக ரீச் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஒரு தார் ரோடு பேஸில் சும்மா ஜம்முன்னு சும்மா அப்படியே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. தார் ரோடு பேஸில் அப்படியே பைபாஸ் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. நீங்கள் பாருங்கள். நல்லா அப்படியே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பார்த்தா அப்படியே உங்களுக்கு பிடிக்குங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க. யாராவது பைபாஸ் மேலே லோ பட்ஜெட்டில் வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தார் ரோடு பேஸில் தார் ரோடு பேஸு ப்ளஸ் பைபாஸ் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. நீங்கள் பாருங்கள். செவ்வல் பூமி. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போஸ் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரிய வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் தேவதானிப்பட்டி பக்கம் சொல்லலாம். ஆண்டிவட்டி பக்கம் சொல்லலாம். பெரியகுளம் பக்கம்னு சொல்லலாம். வைகை டேம் பக்கம்னு சொல்லலாம். இந்த 4 ஊரும் சென்ட்ராக இருக்கிற ப்ராப்பர்ட்டி தாங்க இது. இந்த 4 ஊருமே ரொம்ப பக்கம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தேவதானப்பட்டியிலேருந்து 9 கிலோமீட்டர். இந்த பைபாஸ்லேருந்து ஆண்டிவட்டியிலேருந்து 10 கிலோமீட்டருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. பெரியகுளத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. வைகை டேம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க. இந்த 4 ஊருமே ரொம்ப ரொம்ப பக்கம். பைபாஸ் மேலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 24 சென்ட்டு. சரிங்களா? இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டினுடைய விலை 85,000 சொல்கிறாங்க. வாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம். என்கிட்ட சொன்னது ஓனர் வந்து 90 ரூபா சொன்னார். நான் 5 ரூபா கம்மியாக தான் போட்டிருக்கேன். நேராக உட்காந்து பேசிக்கலாங்க. 85,000 சொல்கிறாரு ஒரு சென்ட்டு. நேராக உட்காந்து பேசிக்கலாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்கான்னு நான் கொஞ்சம் செக் பண்ணலைங்க. பட் ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லலை. அது நீங்கள் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 2வது கிணறு ஒன்று இருக்குது. கிணறு சூப்பராக நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீட்டாக புது கிணறாக வச்சுருக்காருங்க. சர்வீஸ் வந்து 2 சர்வீஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சர்வீஸு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஃப்ரீ சர்வீஸு. 2மே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இப்போ 2மே இந்த சர்வீஸ் இருக்குங்க. இதில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா நச்சு சதுரமாக இடம், நல்லா அமைப்பாக, நல்லா வாஸ்து பிரகாரம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இதில் வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்துனாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு சர்வீஸும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கினது. அதனால் சப்போஸ் உங்களுக்கு 2மே சர்வீஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை பெய்டு சர்வீஸ் கேன்சல்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நல்லா ஒரு செம்மண் பூமியில் நல்லா ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்குள்ளே ஒரு 90 லட்சம் 99 லட்சம் 1 கோடிக்குள்ளே யாராவது ரூபா வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. நான் திரும்ப சொல்கிறேங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வாங்கி போடுங்க. உங்களுக்கு வந்து தார் ரோடு பேஸில் பைபாஸ் மேலே உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. இதில் எந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த விலங்கும் கிடையாது. பேப்பர்லேயும் எந்த விலங்கும் கிடையாது. ப்ராப்பர்ட்டி வந்து வாஸ்து பிரகாரம் சும்மா ஜம்முன்னு அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து லீகல் டைட்டில் வந்து கிளியர் ஆகி உங்களுக்கு எந்த எந்த இஷ்யூ இல்லாமல் பேப்பர்லாம் கிளியராக இருக்குங்க. நீங்கள் பிடிச்சிக்கிச்சுன்னா நேராக உட்காந்து பேசிக்கலாங்க. இதில் வந்து புறம்போக்கு இருக்குதுன்னு சொல்லி ஓனர் சொல்கிறாருங்க. பட் நான் வந்து உங்களுக்கு சூரிட்டி கொடுக்க மாட்டேன். நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு சர்வீஸு. இதுதான் உங்களுக்கு இந்த மோட்ரு ரூமு. சரிங்களா? இதில் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா புறம்போக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேளுங்க. இடத்த அளந்தாதே நமக்கு தெரிய வரும். நான் பாட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு வந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது அப்படியே வந்து மைண்டில் வச்சுக்கிருவீங்க. அதனால்
புறம்போக்கு வந்து நான் சுயராக சொல்ல மாட்டேன். அளந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ இருக்குன்னு தெரிய வரும். இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஏன்னா ஒரு சில ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சொல்றாங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு கேரண்டி குடுக்க மாட்டேன். இடத்த அளந்தா இடத்த அளப்பேன். இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கங்க. இல்லாட்டி விட்டுருங்க. மைண்ட்ல ஏத்தாதீங்க. நீங்க பார்க்குறது தாங்க ஒரு மோட்டர் ரூமு. சரிங்களா? இந்த மோட்டர் ரூம்ல திங்க்ஸு எல்லாமே ஒரு வேலை பார்க்குறவங்க இங்க தங்கியிருந்தது. அத ஒட்டி தாங்க கிணறு இருக்கு. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கிணறு நல்லா வேலை பார்த்து, நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, சும்மா அழகா நீட்டா வச்சிருக்காருங்க. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க நிறையா இருக்கு. நீங்க பாருங்க. உங்களுக்கு கிணறு வந்து எவ்வளோ நீட்டா வச்சிருக்காருன்னு. இதோட முகப்பு தாங்க இது. இதுலேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா, கிணறு வந்து இதாங்க. நல்லா தண்ணி வந்து நம்ம உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு பார்த்துச்சுன்னா, தண்ணி வந்து நீங்க சப்போஸ் வேறு ஏதாவது இந்த லேண்டை வாங்கி வேறு என்னென்ன பண்ணணுமோ நீங்க வந்து பண்ணிக்கலாங்க. தண்ணிய பாருங்க எவ்வளோ அமைப்பா ஜம்முன்னு இருக்குங்க. நல்லா உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸு சூப்பரா இருக்கு. இதில நீங்க போர் இது இருக்கான்னு தெரியல. அப்பவே சொல்லிட்டேன். சப்போஸ் போர் போட்டாலுமே ஒரு 40 அடி 50 அடி தண்ணி வந்துருங்க. என்னால ஷூரா சொல்ல முடியும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எம்ப்டி லேண்டு தாங்க. வேற எந்த இதுவுமே எந்த பயிருமே இதில கிடையாது. நான் 3 பக்கம் வந்து 1, 2, 3 பக்கம் கல் ஊனி வச்சிருக்காரு. பென்சிங் மட்டும் போடல. தெளிவா சொல்றேங்க. 3 பக்கம் கல் ஊனி மட்டும் வச்சிருக்காரு. பென்சிங் போடல. பென்சிங்ல இந்த வலை மட்டும் போடாம இருக்காங்க. முன்னாடி வந்து கல் ஊனணும், பென்சிங் போடணும். அதனால அவங்களுக்கு இந்த செலவு மிச்சம் தாங்க. நீங்க வாங்குனீங்கன்னா, பென்சிங் மட்டும் 3 பக்கம் போட்டுக்கங்க. ஒரு பக்கம் கல் ஊனி பென்சிங் போடணும். இது முழுக்க முழுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப பர்ப்பஸ்க்கு நீங்க வாங்கி போட்டுக்கலாங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 crore வச்சிருக்கீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கங்க. இல்ல இன்வெஸ்ட்மென்ட்க்கு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்க. வாட்டர் சோர்ஸும் சும்மா அருமையா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு தண்ணி கிணத்துல காமிச்சேன். போர் போட்டாலுமே 40 அடிக்குள்ள தண்ணி வந்துரும். இத வாங்கி நீங்க பிளாட்டும் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. பிளாட்டுக்கு ஏற்ற இடம் பைபாஸ் மாரி இருக்கனால பிளாட் போட்டு சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா சேல்ஸ் ஆயிருங்க. நான் திரும்ப சொல்றேன். பிளாட்டுக்கு சூப்பர் இடங்க. நீங்க இதில விவசாயமும் பண்ணிக்கலாம். செம்மண் பூமியா இருக்கனால நீங்க விவசாயம் பண்ணிக்கலாம். விவசாயில வந்து செம்மண் பூமி என்னென்ன விவசாயம் பண்ணணுமோ அம்புட்டு நீங்க பண்ணிக்கலாங்க. அது மட்டும் பார்த்தா கமர்ஷியலா வேற ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியா வச்சு நீங்க ரன் பண்றது மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, இதில வச்சு நடத்திக்கலாங்க. இல்ல குடோன் மாரி வச்சுக்கலாம். இது ப்ளஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஏதாவது கம்பெனிய தவிர ஒரு இண்டஸ்ட்ரியல்னா பெரிய ஒரு இந்த இரும்பு மாரி வச்சு ஒரு பிசினஸ் பண்றாங்கல்ல, அந்த மாரி பிசினஸ்காரங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு யூஸ் ஆயிக்கிருங்க. இது என்ன சொல்லலாம் மல்டி பர்ப்பஸ் லேண்டுங்க இது. நான் சொன்ன வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், பிளாட்டும் போட்டுக்கலாம், விவசாயம் பண்ணிக்கலாம், கமர்ஷியலும் பண்ணிக்கலாம். என்னென்ன நீங்க பண்ணிக்கலாங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது. நீங்க பாருங்க. சும்மா வேற லெவல்ல வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நல்லா சதுரமா இருக்கு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இழுவையோ எதுவுமே கிடையாது. கூம்பு மாரிலாம் கிடையாது. இடத்த வந்து கார் மேலயே வந்துட்டு கார்லயே நீங்க போயிரலாம். உங்களுக்கு இங்கனக்குள்ள எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. திருட்டு பயமோ அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. கார்லயே போயிரலாம். வேற எந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம்லாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இதில பண்ணிக்கலாம். நல்லா தார் ரோட்டு மேல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. திரும்ப திரும்ப சொல்றேங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து புடிச்சிருந்துச்சுன்னா, என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் கிளியர் பண்றேன். இல்ல நேரா பார்க்கணும்னாலும் சொல்லுங்க. நான் கூட்டு போய் காமிக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா டைரக்ட்டா ஓனர்ட்டயே உட்காந்து பேசிக்கலாங்க. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. ஒரு அருமையான ரோட்ல லொக்கேட் ஆயிருக்குங்க.